பிருந்தாவனம் ஸ்போக்கன் ஹிந்தி. நான் உங்கள் பிருந்தாவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் லெசன் 4 பார்ட் 7 பற்றி பார்க்க போகிறோம். லெசன் 4 பார்ட் 1லேருந்து பார்ட் 6 வரைக்கும் வீடியோ பார்க்காதவங்க வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன், ஹிந்தியில் சுய அறிமுகம். இதில் லட்சியம், நோக்கம், இலக்கு, கனவு இந்த நான்கையும் பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். இலக்கு, லட்சியம், நோக்கம் இந்த மூணுக்குமே ஒரே வார்த்தை தான் லக்ஷ். லக்ஷ், லட்சியம், மகத்வாகாங்ஷா. மகத்வாகாங்ஷா, மகத்வாகாங்ஷானாலும் லட்சியம்தான். கனவு, சப்னா. சப்னா, சப்னானா கனவு என்று பொருள். வாழ்க்கை, லைஃப், இதுக்கு ஹிந்தியில் ஜீவன். ஜீவன், ஜீவன் அப்படின்னா வாழ்க்கை என்று பொருள். ஆவது, ஆவதற்கு, இதுக்கு ஹிந்தியில் பனனா. பனனா, பனனானா ஆவது அல்லது ஆவதற்கு என்று பொருள். ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்கள். ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் விளக்கம் கொடுத்தது தான். என்னுடைய, மேரா, மேரே, மேரி என்று பொருள். இதை எங்கே எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெளிவாக பார்ப்போம். ஆண்பால் ஒருமையாக இருந்தால் மேரா பயன்படுத்த வேண்டும். ஆண்பால் பன்மையாக இருந்தால் மேரே பயன்படுத்த வேண்டும். பெண்பால் ஒருமை மற்றும் பன்மை இவை இரண்டிற்கும் மேரி பயன்படுத்த வேண்டும். ஆண்பால் ஒருமையாக இருந்தால் மேரா, ஆண்பால் பன்மையாக இருந்தால் மேரே, பெண்பால் ஒருமை பன்மை ரெண்டுக்குமே மேரி பயன்படுத்த வேண்டும். இனி வரக்கூடிய வாக்கியங்களை வைத்து எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பார்ப்போம். இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை தெளிவாக பாருங்கள். என்னுடைய லட்சியம், ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால் மேரா லக்ஷ். மேரா லக்ஷ். இதில் மேரா ஏன் வந்திருக்கு அப்படின்னா ஒரு ஆண்பால் ஒருமை. ரெண்டாவது உள்ளதை பாருங்கள், மேரி லக்ஷ். மேரி லக்ஷ். இதில் மேரி வந்திருக்கு, பெண்பால் ஒருமை. ஆண்பால் ஒருமையாக இருந்தால் மேரா, பெண்பால் ஒருமையாக இருந்தால் மேரி. அதை தான் இதில் பயன்படுத்தியிருக்கு. மேரா லக்ஷ் இது ஒரு ஆண் சொல்கிறது, மேரி லக்ஷ் இது ஒரு பெண் சொல்கிறது. இந்த ரெண்டுக்குமே ஒரே பொருள் தான், என்னுடைய லட்சியம். என்னுடைய கனவு, மேரா சப்னா. மேரா சப்னா, இதில் ஆண்பால் ஒருமையாக இருந்தால் மேரா பயன்படுத்தணும். மேரி சப்னா. மேரி சப்னா, இது பெண்பால் ஒருமையாக இருந்ததுனால மேரி பயன்படுத்தியிருக்கு. ரெண்டுக்குமே ஒரே பொருள் தான், என்னுடைய கனவு. வாழ்க்கையின் இலக்கு, ஜீவன் கா லக்ஷ். ஜீவன் கா லக்ஷ். ஜீவன் கா லக்ஷ் அப்படின்னா வாழ்க்கையின் இலக்கு என்று பொருள். என்னுடைய லட்சியம், மேரி மகத்வாகாங்ஷா. மேரி மகத்வாகாங்ஷா அப்படின்னா என்னுடைய லட்சியம். இந்த லட்சியம் அப்படிங்கிறதுக்கு லக்ஷ் அப்படின்னு ஒரு பொருள் பார்த்தோம். இந்த பொருளையும் பயன்படுத்தலாம். எழுத்து வடிவத்தில் இதைத்தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த வாக்கியத்துக்கு முன்னாடி மேரி அப்படின்னு வந்திருக்குது. ஆண்பால் ஒருமையாக இருந்தாலும் பெண்பால் ஒருமையாக இருந்தாலும் இந்த வாக்கியத்துக்கு முன்னாடி மேரி தான் போடணும். இந்த வாக்கியம் வந்தாலே இந்த வாக்கியத்துக்கு முன்னாடி மேரிங்கிற வார்த்தை தான் வரும். இப்போ ஸ்க்ரீனை பாருங்க. விரும்புகிறேன், இதுக்கு வந்து ஹிந்தியில் ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால் சாக்தா ஹூ. சாக்தா ஹூ. இதே ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் சாக்தி ஹூ. சாக்தி ஹூ. சாக்தா ஹூ, சாக்தி ஹூ ரெண்டுக்குமே ஒரே பொருள் தான், விரும்புகிறேன் என்று பொருள். நான் விரும்புகிறேன், ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால் மே சாக்தா ஹூ. மே சாக்தா ஹூ. இதே ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் மே சாக்தி ஹூ. மே சாக்தி ஹூ, நான் விரும்புகிறேன் என்று பொருள். நான் ஆக விரும்புகிறேன், ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால் மே बनना चाहता हूँ. मैं बनना चाहता हूँ. இதே ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் मैं बनना चाहती हूँ. मैं बनना चाहती हूँ. இந்த இரண்டுக்குமே ஒரே பொருள் தான், நான் ஆக விரும்புகிறேன். இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்கள். நான் மருத்துவர் ஆக விரும்புகிறேன், ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால் मैं डॉक्टर बनना चाहता हूँ. மே டாக்டர் பனனா சாக்தா ஹூ. இதே ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் மே டாக்டர் பனனா சாக்தி ஹூ.
मैं डॉक्टर बनना चाहती हूँ. இதுக்கு நான் மருத்துவராக விரும்புகிறேன் என்று பொருள். இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் டேஷ் ஆக விரும்புகிறேன். இதில் நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்களோ அதை இதில் போடுங்க. இதுக்கு முன்னாடி உள்ளதில் டாக்டர் அப்படிங்கிறத நம்ம போட்டிருந்தோம். இதில் நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்களோ அதை போடுங்க. மே டேஷ் பன்னா சாக்தா ஹூம். இது ஒரு ஆண் சொல்கிறது. மே டேஷ் பன்னா சாக்தா ஹூம். ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் மே டேஷ் பனனா சாத்தி ஹூம். மே டேஷ் பனனா சாத்தி ஹூம். இந்த டேஷில் ஐஏஎஸ் போட்டுக்கோங்க, ஐபிஎஸ் போட்டுக்கோங்க, டாக்டர் போட்டுக்கோங்க, இன்ஜினியர் போட்டுக்கோங்க. நீங்கள் என்னவாக விரும்புகிறீங்களோ அந்த இதை இந்த டேஷில் போட்டு வாக்கியம் அமைத்து பேசுங்கள். என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம். இதை ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால் மேரா ஜீவன் கா லக்ஷ்ய. மேரா ஜீவன் கா லக்ஷ்ய. இதை ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் மேரி ஜீவன் கா லக்ஷ்ய. மேரி ஜீவன் கா லக்ஷ்ய. என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்று பொருள். இதை வைத்து வாக்கியங்கள் பார்ப்போம். நான் ஐஏஎஸ் அதிகாரியாக வேண்டும் என்பதே என்னுடைய லட்சியம். ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால் மேரா லக்ஷ்ய है कि मैं ஐஏஎஸ் அதிகாரி बनना चाहता हूँ. मेरा लक्ष्य है कि मैं ஐஏஎஸ் அதிகாரி बनना चाहता हूँ. இது ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் मेरी लक्ष्य है कि मैं ஐஏஎஸ் அதிகாரி बनना चाहती हूँ. मेरी लक्ष्य है कि मैं ஐஏஎஸ் அதிகாரி बनना चाहती हूँ. நான் ஐஏஎஸ் அதிகாரியாக வேண்டும் என்பதே என்னுடைய லட்சியம் என்று பொருள். இதில் சின்ன வித்தியாசம்தான். முன்னாடி மேரா மேரி, அந்த லாஸ்டில் சாக்தா சாக்தி. மேரா வந்துச்சுன்னா சாக்தா வரும் ஆண்பாலுக்கு, மேரி வந்துச்சுன்னா சாக்தி வரும் பெண்பாலுக்கு. அந்த ஒரு வித்தியாசம் மட்டும்தான். இப்போது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் டேஷ் ஆக வேண்டும் என்பதே என்னுடைய லட்சியம். மேரா லக்ஷ்ய है कि मैं டேஷ் बनना चाहता हूँ. இது ஒரு ஆண் சொல்கிறது. மேரா லக்ஷ்ய है कि मैं டேஷ் बनना चाहता हूँ. இதை ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் மேரி லக்ஷ்ய है कि मैं डैश बनना चाहती हूँ. मेरी लक्ष्य है कि मैं डैश बनना चाहती हूँ. இந்த டேஷில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டர் என்ன போடணுமோ, நீங்கள் என்னவாக விரும்புகிறீங்களோ, டீச்சர், இந்த மாதிரி எதுவாக விரும்புகிறீங்களோ அதை இதில் போட்டு வாக்கியங்கள் அமைத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் மருத்துவராக வேண்டும் என்பது என்னுடைய கனவு. இதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால் மேரா சப்னா है कि मैं डॉक्टर बनना चाहता हूँ. मेरा सपना है कि मैं डॉक्टर बनना चाहता हूँ. இதை ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் मेरी सपना है कि मैं डॉक्टर बनना चाहती हूँ. मेरी सपना है कि मैं डॉक्टर बनना चाहती हूँ. நான் மருத்துவராக வேண்டும் என்பது என்னுடைய கனவு என்று பொருள். இப்போது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் டேஷ் ஆக வேண்டும் என்பது என்னுடைய கனவு. ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால் மேரா சப்னா है कि मैं डैश बनना चाहता हूँ. मेरा सपना है कि मैं डैश बनना चाहता हूँ. பெண் சொல்கிறதா இருந்தால் मेरी सपना है कि मैं डैश बनना चाहती हूँ. मेरी सपना है कि मैं डैश बनना चाहती हूँ. இந்த டேஷில் நீங்கள் என்னவாக விரும்புகின்றீர்களோ அதை இதில் போட்டு வாக்கியங்கள் அமைத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டர் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இதற்கு என்ன பொருள் அப்படின்னா, நான் டேஷ் ஆக வேண்டும் என்பது என்னுடைய கனவு என்று பொருள். ஐஏஎஸ் அதிகாரி ஆக வேண்டும் என்பதே என் வாழ்வின் லட்சியம். இது ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால் மேரா ஜீவன் கா லக்ஷ்ய है ஐஏஎஸ் அதிகாரி बनना है. मेरा जीवन का लक्ष्य है ஐஏஎஸ் அதிகாரி बनना है. இது ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் मेरी जीवन का लक्ष्य है
IAS अधिकारी बनना है. मेरी जीवन का लक्ष्य है IAS அதிகாரி बनना है. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆண் பாலில் மேரா போட்டிருக்கோம், பெண் பாலில் மேரி போட்டிருக்கோம். வேற எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. டேஷ் ஆக வேண்டும் என்பதே என் வாழ்வின் லட்சியம். இதை ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால், மேரா ஜீவன் கா லக்ஷ்ய है डैश बनना है. मेरा जीवन का लक्ष्य है डैश बनना है. இது ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால், मेरी जीवन का लक्ष्य है डैश बनना है. मेरी जीवन का लक्ष्य है डैश बनना है. இதில் நீங்கள் என்னவாக விரும்புகின்றீர்களோ அதை இதில் போட்டு வாக்கியங்கள் அமைத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்ஜினியர் ஆக வேண்டும் என்பதே என்னுடைய லட்சியம். ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால், मेरा लक्ष्य है कि मैं इंजीनियर बनूं. मेरा लक्ष्य है कि मैं इंजीनियर बनूं. இது ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால், मेरी लक्ष्य है कि मैं इंजीनियर बनूं. मेरी लक्ष्य है कि मैं इंजीनियर बनूं. இதற்கு பொருள் இன்ஜினியர் ஆக வேண்டும் என்பதே என்னுடைய லட்சியம். இப்போது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. டேஷ் ஆக வேண்டும் என்பதே என்னுடைய லட்சியம். ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால், मेरा लक्ष्य है कि मैं डैश बनूं. ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால், मेरी लक्ष्य है कि मैं डैश बनूं. இதில் நீங்கள் என்னவாக விரும்புகின்றீர்களோ அதை இந்த டேஷில் போட்டு வாக்கியங்கள் அமைத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். IPS அதிகாரி ஆக வேண்டும் என்பதே என்னுடைய கனவு. இதை ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால், मेरा सपना है कि मैं IPS अधिकारी बनूं. मेरा सपना है कि मैं IPS अधिकारी बनूं. இதை ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால், मेरी सपना है कि मैं IPS अधिकारी बनूं. मेरी सपना है कि मैं IPS अधिकारी बनूं. இந்த ஆண்பால் பெண்பாலுக்கு அந்த மேரா மேரி அது மட்டும்தான் சேஞ்சஸ், வேற எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. இதற்கு பொருள் IPS அதிகாரியாக வேண்டும் என்பதே என்னுடைய கனவு. இப்போது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. டேஷ் ஆக வேண்டும் என்பதே என்னுடைய கனவு. ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால், मेरा सपना है कि मैं डैश बनूं. பெண் சொல்கிறதா இருந்தால், मेरी सपना है कि मैं डैश बनूं. இந்த டேஷில் நீங்கள் என்னவாக விரும்புகின்றீர்களோ அதை போட்டு வாக்கியங்கள் அமைத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். விஞ்ஞானி ஆக வேண்டும் என்பதே என்னுடைய லட்சியம். இதை ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தாலும் ஒரு பெண் சொல்கிறதா இருந்தாலும் அந்த மகத்துவகாங்ஷா அந்த வார்த்தைக்கு முன்னாடி மேரி இந்த வார்த்தையை தான் பயன்படுத்த வேண்டும். ஆண்பால் பெண்பால் ரெண்டு பேருக்குமே ஒரே சென்டென்ஸ் தான். மேரி மகத்துவகாங்ஷா विज्ञानिक बनने की है. मेरी महत्वाकांक्षा विज्ञानिक बनने की है. मेरी महत्वाकांक्षा विज्ञानिक बनने की है அப்படின்னா விஞ்ஞானியாக வேண்டும் என்பதே என்னுடைய லட்சியம். இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. டேஷ் ஆக வேண்டும் என்பதே என்னுடைய லட்சியம். மேரி மகத்துவாகாங்ஷா டேஷ் பன்னே கி ஹே. இந்த டேஷில் நீங்கள் என்னவாக விரும்புகின்றீர்களோ அதை இதில் போட்டு வாக்கியங்கள் அமைத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நான் கொடுத்த விளக்கம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்காக ஒரு 2 கேள்வி. இதுக்கு எத்தனை பேர் கரெக்டாக பதில் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். முதல் கேள்வி, நான் மருத்துவராக வேண்டும் என்பது என்னுடைய கனவு. இரண்டாவது கேள்வி, நான் IAS அதிகாரியாக வேண்டும் என்பதே என்னுடைய வாழ்வின் லட்சியம். இந்த 2 கேள்விக்கும் பதிலை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத். If you have any doubts, message us on Brindavanam Spoken Hindi WhatsApp number 809-839-0109 or Gmail us in brindavanamspokenhindi@gmail.com. Dhanyavad. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. Thanks for watching.